வணக்கம் நேயர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைனர், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளுக்கு வந்துருங்க. கூகுளுக்கு வந்துட்டிங்கன்னா NSDL அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும், அப்ளிகேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் டைப் கேட்கும். அப்ளிகேஷன் டைப் பார்த்தீங்கன்னா நியூ பேன் கார்டு, அதாவது புது பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க. இந்தியன் சிட்டிசன் தான். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சொல்லிட்டு கொடுத்துங்க. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கோ இல்லை ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் கொடுத்தீங்கன்னா உங்களை சொல்லிட்டு தனி நம்பருக்காக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துங்க. டைட்டில் கொடுத்துங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து ஜென்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான, அதாவது மேல் கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்ரீ கொடுப்பாங்க. ஸ்ரீமதி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன லேடிஸ்க்காக அப்ளை பண்ணுறது பேன் கார்டுக்கு. குமாரி பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகாத சிறுமிகளுக்கு, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த குமாரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிக் பண்ணிங்க, குமாரி கொடுத்துங்க. இப்போ வந்து பேர் டைப் பண்ணிங்க. உங்கள் ஆதார் கார்டில் பேர் எப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. அப்பா பேர் சேர்ந்து வச்சுன்னா வந்து லாஸ்ட் நேமில் வந்து அப்பா பேர் வரும், இங்கே வந்து அப்பா பேர் வரும், இங்கே வந்து உங்கள் பேர் வரும். ஸோ இல்லை உங்கள் பேர் மட்டும் சிங்கிளாக இருக்குன்னா இங்கே டைப் பண்ணிங்க. நேம் கரெக்டாக டைப் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துங்க. இமெயில் ஐடி கொடுத்துங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ரிசிப்ட்டு, பேமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். அதேமாதிரி உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுடைய பேன் கார்டை கைக்கு வர வரைக்கும் உங்களுக்கு இந்த மெயில் தேவைப்படும். ஸோ வந்து மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துங்க. ஃபோன் நம்பரும் கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து உங்களுக்கு அந்த ஆஃபீஸில் வந்து வெளியே வரும்போது, அதாவது டிஸ்பேச் ஆகும்போது உங்களுக்கு வந்து அப்பப்போ மெசேஜ் வரும். ஸோ வந்து ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துங்க. சப்மிட்கான பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க. கேப்சர் டைப் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. இல்லை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதாவது ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஃபிசிக்கலின்னு தான் வரும். அதில் கிளிக் பண்ண அதில் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிருக்கும். அது நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு தேவைப்படுது. அதுக்காக வந்து எஸ் கொடுத்துங்க. அதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக எஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு தேவையில்ல, வெறும் பேப்பர் தான் வேணும்னா நோ கொடுத்துங்க. அதுக்கு ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும், அதாவது பேன் கார்டு வேணும்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து இங்கே நீங்கள் எஸ்ஏ கொடுத்துங்க. உங்களுக்கு பேன் கார்டு வேணும்னா எஸ் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோடைய லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ஆதார் கார்டில் வந்து பேர் எப்படின்னு சொல்லிட்டு அதை டைப் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா குமாரின்னு இருக்கும். அதாவது இந்த குமாரின்றது வந்து 18 வயசுக்கு கீழே இருக்க பெண் குழந்தைகளுக்காக தான் கொடுத்துருக்காங்க குமாரின்னு.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் இருக்குது. உங்கள் பேன் கார்டில் வந்து உங்களுக்கு இப்படி தான் பேர் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் பார்த்துங்க, ஜெண்டர் கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பா பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் அப்பா பேர் கொடுத்துங்க. அதாவது இந்த குழந்தையோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சீனிவாசன், இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ரங்கநாதன். இப்போ இந்த 2 பேருமே வந்து அவரோட ஆதார் கார்டில் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா பேர் கொடுக்கணும், கொடுத்துக்கலாம், இல்லை தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ இன்கம் கொடுத்துங்க. அதேமாதிரி வீட்டு அட்ரஸ் கொடுத்துங்க, ரெசிடென்ஸ் அட்ரஸ் கொடுத்துங்க. உங்கள் ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேமாக கொடுத்துங்க. சேவ் கொடுத்துங்க. அப்பப்போ சேவ் கொடுத்துட்டு பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் ஆஃப் ஆகிட்டனாலோ இல்லை கட்டாச்சினாலும் நீங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேட்டா நீங்கள் என்ட்ரி பண்ண டேட்டாஸ்லாம் அப்படி இருக்கும். ஸோ அப்பப்போ சேவ் கொடுத்துங்க. இப்போ வந்து என்னென்னா உங்களுடைய மாவட்டம் கொடுத்துங்க. கண்ட்ரி நேம் கொடுத்துங்க. இந்தியா கொடுத்துங்க. தமிழ்நாடு கொடுத்துங்க. பின்கோட் கரெக்டாக கொடுங்க. 606107 கரெக்டாக கொடுத்துங்க. கண்ட்ரி கோட் டைப் பண்ணுங்கள். இந்தியா கொடுத்துங்க. ஏரியா கோட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துங்க. இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ரசன்டேட்டிவ் அக்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து எஸ் கொடுத்து ஆகணும். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இங்கே வந்து நோ கொடுத்துக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எஸ் கொடுத்து ஆகணும். 12 வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து எஸ் கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ வந்து நீங்கள் யார் வந்து உங்களுடைய ஜாமீன் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இது வந்து ரீப்ரசன்ட் கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் ரீப்ரசன்டேட்டிவ் அக்சஸ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பாவோடைய இதை கொடுத்துக்கலாம். அப்பாவுடைய அட்ரஸ் கொடுத்துங்க. ஜோதிநாதன் ஸ்ட்ரீட், வடபாதி காலனி. அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. வடபாதி காலனி அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துங்க. வடபாதி காலனி கொடுத்துங்க. உளுந்தூர்பேட். இப்போ வந்து நீங்கள் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து டெலிவரி ஆகும். ஸோ வந்து அட்ரஸ் எல்லாமே சரியாக கொடுத்துங்க. ஏன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாங்க இந்த உங்களுக்கு பேன் கார்டு வராது. ஸோ எல்லாத்தையும் இப்போ கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க. தமிழ்நாடு. பின்கோடு வந்து 606107. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. திரும்ப டைம் சேவ் கொடுத்துங்க. அது கொண்டு
இப்போ வந்து எங்கள் ஏரியா கோடு கேட்குறாங்க, ஏரியா கோடு இந்த கடையெல்லாம் கேட்குறாங்க, எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் சிட்டிசன் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு சிட்டி பார்த்தீங்கன்னா அதாவது மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டம் என்னமோ அதை கொடுத்துங்க. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சேவ் கொடுத்தா போதும். சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரூஃப்லாம் கேட்கும். ப்ரூஃப் ஐடென்டி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்துங்க. ப்ரூஃப் ஐடென்டி அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு கொடுத்துங்க. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் ஆதார் கார்டு தான் கேட்க சொல்ல ஆதார் கார்டு கொடுத்துங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டு கொடுத்துங்க. ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்குன்னா நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனு அது வந்து ரீப்ரசன்ட் ஆக்சஸ் கொடுத்துங்க. இதே வந்து நீங்கள் 18 வயசு மேலே என்ன செல்ஃபோன் கேட்கும். ஸோ அது மாதிரி கேட்கல, ஏன்னா இது வந்து மைனர் கார்டு அப்போ போய் அப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் ரீப்ரசன்ட் ஆக்சஸ் கொடுத்தா போதும். ப்ளேஸ் வந்து உண்டுப்பட கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 8 டிஜிட்ஸ் நம்பர் கேட்குறாங்க உங்களோட ஆதார் கார்டு நம்பரில். ஸோ அதை கொடுத்துங்க. டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர் டைப் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் கொடுத்துருக்குற எல்லாமே சரியாக தான் பார்த்துங்க. டீட்டெயில்ஸ்லாம் சரியாக தான் பார்த்துங்க. டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஸ்பெல்லிங்கு எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னன்னாக்கா சப்மிட் கொடுக்குறது தான் அடுத்த வேலை. ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேமெண்ட் பண்ண போகிறோம். ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 107 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். அக்ரி கொடுத்துங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துங்க. பே கன்ஃபார்ம் கொடுத்துங்க. டெபிட் கார்டு கொடுத்துங்க. உங்கள் கார்டு நம்பர் டைப் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துங்க. இங்கே வந்து கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்துட்டு ஆதென்டிகேட் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்து பாஸ்வேர்டு தேவைப்படுது. அது என்ன பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தான். டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ வந்து இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி வரும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி வரும். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் அதாவது பேரண்ட்ஸ் அப்பாவோட சைன் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோக்கு மேலேயும் வந்து அப்பாவோட சைன், அதாவது கீழே பாதி சைனு, இந்த ஃபோட்டோவில் பாதி சைன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் ஒரு சைன் வரும். அப்புறம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற ஆதார் கார்டு ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நீங்கள் சைன் போடுற மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பாவுடைய ஆதார் கார்டு காப்பி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் அனுப்புற மாதிரி வரும். ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புற மாதிரி வரும். இன்கம் டேக்ஸ் சர்வீஸ், பேன் சர்வீஸ் யூனிட், மேனேஜ் பை NHL புனே, அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்புற மாதிரி வரும். அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் பேன் கார்டு வந்து உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அடுத்த இன்னொரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டு உங்கள் அட்ரஸ் தேடி வந்துடும். எந்த அட்ரஸ்னால் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை தேடி வந்துடும். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.